இல்லையா? பார்த்திருக்காங்களா பார்க்கலையா? நம்பலாமா நம்பப்படாதா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். நான் தாண்டா மார்வல் ஜீசஸ். ஸோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதை பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நம்மளோட டெட்பூலோட யூனிவர்ஸ், அதாவது 20th Century Fox யூனிவர்ஸ் வந்து அழிகிற நிலைமைக்கு போயிடும். அதுக்கு காரணம் வந்து அவங்களோட யூனிவர்ஸில் உள்ள வூல்வரின் செத்து போனது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, நான் போய் வூல்வரினை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வூல்வரினை பிடிச்சிட்டு வரப்போவார். பட் ஆனால் அது மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த டிவியில் சில பிரச்சனைகள் இருக்கும். அப்புறம் ஒரு சில வில்லன்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து என்னென்ன குடைச்சல் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து டெட்பூல் அண்ட் வூல்வரின் சேர்ந்து இதை வந்து முடிச்சாங்களா அப்படிங்கிறத அந்த படத்தோட கதையை. ஏய் என்னங்கடா தாளலுக்கு வந்து வார்த்தை பூரா பிடிச்சு பாருங்களா? லிட்ரலி இந்த படம் வந்து ஒரு ஃபன் என்டர்டெய்னர் படங்க. சீரியஸாக வந்து மார்வல் இஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து சில பேருக்கு வந்து இந்த படம் பிடிக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட டப்பிங், நான் தமிழ் டப்பிங்கை பார்த்தேன். ஓகேவா, நம்ம வந்து ஹாலிவுட் ஆடியன்ஸை விட்டுருவோம், நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு பேசுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு அடல்ட் படம் தான், ஏ சர்டிஃபிகேட் தான். பட் இருந்தாலுமே இந்த படத்தில் ஏகப்பட்ட டைலாக்ஸ் வந்து ரொம்ப வல்கராகவே இருக்கும். அது ஒரு வகையில் காமெடியாக இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் பேசுகிற 10 வார்த்தையில் 8 வார்த்தை கெட்ட வார்த்தை, 2 வார்த்தை மட்டும்தான் நல்ல வார்த்தையாகவே இருக்கும். அதுவும் வந்து அந்த வெர்புக்காக அவங்க சேர்க்குற மாதிரியான வார்த்தைகளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெட்பூல் வந்து அதகாலம் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலுமே கெட்ட வார்த்தை. என்ன தான் நம்ம வந்து இதை காமெடியாக எடுத்துகிட்டு போனாலும் சில பேர் ஓகே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நான் மார்வல் ஃபாலோவர் இல்லை டெட்பூல்லாம் யாருன்னு தெரியாது ஒரு ஜென்ரல் ஆடியன் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அஃபண்ட் ஆவாங்க. அந்தளவுக்கு என் தலைவன் பூந்து விளையாடி இருக்கான். மொதல் படம் 2வது படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் தான் ரொம்ப வல்கராகவே நிறையா கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது வெறும் 2 கெட்ட வார்த்தை தான் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் படம் ஃபுல்லாகவே கெட்ட வார்த்தை தான் இந்த படமே. அந்த ஒரு விஷயந்தான் கொஞ்சம் மேஜரான பிரச்சனைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஜென்ரல் ஆடியன்ஸால் வந்து இந்த படத்தில் கன்வே ஆக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு டெட்பூல் யாருன்னே தெரியாது. ஏன்னா அவன் இஷ்டத்துக்கு எடாதே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சில விஷயங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஈவன் ஒரு கப்புலாக கூட போனால் கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் முக சொல்லிக்கிற மாதிரியான வல்கர் வேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய மேஜர் மிஸ்டேக், ஐ மீன் நெகட்டிவ் பாயிண்ட்டு. You want to marry? Uncle, mark me however you want. I will be very casualty because I love your girl and I am confirmationly marry her so that you can talk whatever you want. But finally, marry her to me. அப்புறம் படம் வந்து செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்லாம் பயங்கரமாக லேக் ஆகுது. கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ரீவைண்ட் பட்டன் இருந்தால் கிளிக் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு தோன்ற அளவுக்கான ஒரு ஸ்லோவாக அங்கே தெரியுது திடீர்னு. ஏன்னா வந்து அதான் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பயங்கர என்ஜாயபுளாக வருமா, செகண்ட் ஹாஃபில் வந்து அதே ஃப்ளோவில் வந்து கொஞ்சம் அங்கே ஒரு பிரேக்கு. அதுக்கப்புறம் மற்றெல்லாம் அதகாலம் தான். இந்த படத்தில் இந்த 2 மேஜரான நெகட்டிவ் பாயிண்ட்ஸை தவிர படம் வந்து ஒரு அல்டிமேட்டான படங்க. ஃபைட்டு ஒரு 3 ஃபைட் இருக்குது. உண்மையாகவே வந்து பயங்கரமான ஒரு ஃபைட்டு. அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமான கேரக்டர்ஸ், நிறைய கேமியோஸ் இருக்குது. ஆனால் வந்து இது எப்படி சொல்கிறதுனா வந்து மார்வல் ரிலேட்டடான கேமியோஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். நம்ம 20th Century Foxோட படங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அத்தனையும் எடுத்து சொல்லியிருக்கானுங்க அதில் உள்ள எல்லா கேரக்டர்ஸுமே வந்து கேமியோ பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் வச்ச டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு வச்ச எக்ஸ்பெக்டேஷனை விட இந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்புறம் ரெயின் ரெனால்ட்ஸ், ஹியூ ஜாக்மேனோட அந்த காம்போ வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ வந்து இந்த படம் வந்து உண்மையாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இது ஒரு ஃபேன்ஸ் படங்க. ஓகேவா, ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ வந்து இதில் வந்து நிறைய பேர் வந்து என் கூட வந்தவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, படத்தில் வந்து கதை சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. கதையெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. இது வந்து ஃபேன்ஸ் கேட்டதுக்காக ஃபேன்ஸ்க்கான படம் இந்த படம் தான். நம்ம பார்த்த முந்தைய மார்வல் படங்கள்லாம் வந்து எவ்வளோ மோசமாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அது கூட இதெல்லாம் பார்க்கும்போது இன்ட்டு 20 டைம்ஸ் பெட்டர் இந்த படம். ஸோ வந்து அதனால் வந்து நீங்கள் தாராளமாக இந்த படத்தை வந்து நம்பலாம். பட் ஆனால் நீங்கள் போய் தேட்டரில் பார்ப்பீங்களா இல்லை இதில் பார்ப்பீங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு படங்கும் போது நீங்கள் ஃபேமிலியாகவும் போங்கன்னு சொல்லவும் முடியாது, வல்கராகவும் இருக்கும் தான். ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு இது ஒரு நல்ல ஒரு மார்வல் ஃபேன், நீங்கள் ஒரு மார்வல் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையான ஒரு படமாக இருக்கும்.
கன்னியாக இருந்தீங்கன்னா. ஸோ வந்து நான் ஒரு கன்னி, அதனால் எனக்கு வந்து இந்த படம் பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தால் இந்த படத்தை வந்து கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. பட் நீங்கள் ஒரு மாடல் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே கைஸ், உங்களை இன்னொரு தரமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். நான் ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.